வழக்கமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்காக இளைஞர்களுக்கு வழி விடுவாங்க அப்படின்னு இருக்கும். இங்கே மட்டும் ஏன் அது வந்து உதயநிதிக்காக பாதுகாக்கிறதுக்காகன்னு எடுத்துக்கிறோம்? இல்லை, இப்போது மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கே சிலர் கட்டுப்படுவதில்லை. நீங்கள் இப்போ துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி, இப்படி பல பேர் உதயநிதிக்கு எப்படி அவர்கள் கட்டுப்படுவார்கள்? துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியோடு அரசியல் செய்தவர், எம்ஜிஆரோடு அரசியல் செய்தவர். அவர் எப்படி உதயநிதிக்கு கட்டுப்படுவார்? பொன்முடி, பெரியசாமி போன்ற இது போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாமே ராணிப்பேட்டை காந்தியை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுடைய ஃபாலோயர். துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைன்னா ராணிப்பேட்டை காந்தி கட்டுப்படுத்த முடியாது அமைச்சராக இருந்தால். இது வந்து உதயநிதிக்கு பெரும் தலைவலியாக மாறும். சீனியர் இருக்கிறது பிரச்சனை. ரஜினி ஒருக்கா திமுக புத்தக வெளியீட்டில் சொன்னார்ல, துரைமுருகன் என்ற ஒரு ஆள் கருணாநிதி கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டுவார். மூத்த மாணவர்கள் வகுப்பறையை பெஞ்சை தேய்க்கக்கூடாது, டீச்சர்கிட்ட பழைய மாணவர்கள் வெளியேற வேண்டும். இதெல்லாம் துரைமுருகனுக்கு, பெரியசாமிக்கு, பொன்முடிக்கு சொல்லப்பட்ட செய்தி தான்.